ஹலோ வணக்கம். நான் தபலா மாஸ்டர் ரவி குமார் பேசுகிறேன். தபலா கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க முதல் எந்த முறையில் நம்ம கற்றுக்கணும், கற்றுட்டு எப்படி நம்ம வாசிக்கணும், தபலா பற்றி ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தபலா பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இது பேர் வந்து டாப் கர்ணை, இது பேர் கர்ணை சொல்லுவாங்க. இது பேர் டக்கா சொல்லுவாங்க. டக்கா கர்ணை. இந்த கர்ணை என்பது டாப்பு, டக்கா என்பது பேஸு. இதில் முதல் நோட்டு நம்ம எப்படி வாசிக்கணுன்றது பயிற்சியில் முதல் எக்ஸசைஸ் நம்ம கற்றுக்கிறது நல்லது. எக்ஸசைஸ் பண்ண தான் உங்களுக்கு நாதம் வந்துடும். கையில் நாதம் வந்துட்டால் அந்த நாதம் வந்துட்டால் உங்கள் நோட்ஸ் ஈஸியாக சொன்னால் ஈஸியாக வாசிப்பீங்க. நாதம் இல்லாமல் இப்படி ஆச்சா உங்களுக்கு அது தெரியாது. நாதம் வந்தால் தான் கையில் வந்து அந்த நோட்ஸு சொன்னால் ஈஸியாக வாசிக்க முடியும். புரியுதுங்களா? நல்லா கவனிங்க. இது பேர் கருணை. இந்த கருணை மேலே மை இருக்குது. இந்த மையில் ஒரு நோட்ஸ் இருக்குது, இந்த ஓரத்தில் ஒரு நோட்ஸ் இருக்குது, இந்த ஓரத்தில் ஒரு நோட்ஸ் இருக்குது. மொத்தம் 3 நோட்ஸ் இதில் இருக்குது. இந்த கருணையில் மட்டும் 3 நோட்ஸ் இருக்குது. இந்த 3 நோட்ஸும் நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம், காட்ட போகிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த கருணையில் மட்டும் உங்களுக்கு எக்ஸசைஸ் காட்டுறேன், கவனிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபிங்கரிங் வந்து இப்படி வைக்கணும். இதில் வச்சுட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு இந்த மோதிர ஃபிங்கரை மட்டும் கீழே வைக்கணும். இந்த 2 ஃபிங்கரிங்க மேலே தூக்கணும். முதல் விரல், செகண்டு, மோதிர ஃபிங்கரை ஊனிட்டு சப்போர்ட்டிங் இது ஊனிட்டு 2 ஃபிங்கரிங் மட்டும் இப்படி தூக்குறீங்க. முதல் ஃபிங்கரு, நடு ஃபிங்கர், ஆள்காட்டி ஃபிங்கரு, சென்டர் ஃபிங்கரு. இப்போ நம்ம வாசிக்க பொறுத்த எக்ஸசைஸ் முதல் நோட் வந்து இந்த முதல் ஃபிங்கர் வந்து நம்ம தட்ட போகிறோம். அது என்ன தட்ட போகிறோம்னா எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். முதல் இந்த நோட் நம்ம வாசிக்கணும். நான் 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 இந்த ஃபிங்கரிங் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கவனிங்க. இதை வச்சு தான் இப்படி வைக்கிறீங்க. இப்படி வச்சுட்டு ஃபிங்கர் வந்து 2 ஃபிங்கர் மேலே தூக்கி இந்த கட்டவரில் வந்து இந்த சுண்டவர் கட்டவரில் வந்து சப்போர்ட்டிங் இது வெளியே வந்துடும், ஓப்பன் ஆகிடும். இப்படி அழுத்தும் போது இது வந்துடும். இது அடிக்கும் போது கீழே வரும், கட்டவரில் வரும், கட்டவரில் வந்துடும் கீழே பாருங்கள். நான் சுண்டவரில் மேலே போவோம், கட்டவரில் கீழே வரும். பட் இந்த அடிக்கும் போது ஸ்ட்ரோக் வந்து வெயிட்டாக விடும். வெயிட்டாக சத்தத்துக்கு வர்றதுக்கு தான் நம்ம பண்ணுறோம். சத்தம் வெயிட்டாக வர்றதுக்கு தான் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. புரியுதுங்களா? இது வந்து ஃபஸ்ட் நோட்டு நான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுவோம். உங்களுக்கு முழுமையாக சொல்லணும்னா நான் தின் தின் நான் 3 நோட்டு பாருங்கள். நான் தின் தின் நான் நான் தின் தின் நான் 3 நோட்டு இருக்குது பார்த்தீங்களா? நான் தின் தின் நான். ஓகேங்களா? இந்த மயில ஒரு நோட்டு இருக்குது. இந்த மயில நிறைய விஷயம் இருக்குது. இந்த திருக்கிட்டனா நம்ம இப்போ திருக்கிட்ட, நானாத்திட்ட, தின்திட்ட, நகத்திட்ட, நானாத்திருக்கிட்டா. இந்த மயில அவ்வளோ விஷயம் இருக்குது. திருக்கிட இதில் திருக்கிட இதில் வாசிப்போம். திருக்கிட இது சொல்லிட்டு இந்த பேஸை பற்றி உங்களுக்கு சொல்லப்படுறது. பேஸ் டாப் டக்கா பற்றி பேசும்போது டக்கா வந்து இதில் வந்து தின் இருக்குது, தா இருக்குது. தா தின் தா. இதில் தா தின் தா இருக்குது. தா இப்படி க்ளோஸ் பண்ண தா தா தின் தா தின் தின் தா. இதில் இருக்கு பாருங்க 3 நோட்டு. தா தின் தின் தா. இப்போது இந்த தா தின் தின் தா இதில் 3 நோட்டு, இதில் 3 நோட்டு. இந்த 3 நோட்டு நம்ம வாசிக்க போகிறோம் பாருங்க. தா தின் தின் தா. புரிஞ்சுச்சிங்களா? தா தா தின் தின் தா. தா தின் தின் தா. தா தின் தின் தா. தா தின் தின் தா. புரியுதுங்களா? இது ஒரு டவுட். இப்போது இது வந்து இந்துஸ்தானி, இது கர்நாடிக் எப்படி வாசிக்கணும் இல்லைன்னா தா தா க தி நீ தா க தி நீ நா தின் தின் நா. எல்லாம் ஒரு நோட்டு தான். தகதியுமே வாசிக்கலாம், நா தின் தின்னா எல்லாம் ஒரே நோட்டு தான். ஆதித்தாள் என்பது நான் தா தி தோம் நம் இல்லையா? தா தி தோம் நம். நான் மிருதகத்தில் வாசிக்கணும், பட் இதில் மிருதகம் நோட்டு இதில் வாசிக்கணும். தா தி தோம் நம் தோம் நம்
நம் இது ஸ்டாண்டில் வந்து நா நா தின் தின்னா நா தின் தின்னா. புரிஞ்சு வச்சுங்களா? இதுதான் தபலா கற்றுக்கிற முறைகள். இந்த ஃபஸ்ட்டு ஃபிங்கர் எக்ஸசைஸ் நா 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 நா. இந்த எக்ஸசைஸ் நம்ம கொடுத்துருவோம் ஃபஸ்ட்டு. எந்த வாசி வைக்க மாட்டோம். எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கையில் பழகணும். அந்த விரலில் வந்து நாதத்தை வர வைக்கணும். நாதம் வந்துச்சுன்னா நீங்கள் இப்போ டக்கால் வந்து அதே போல் எக்ஸசைஸ் சொல்லுவேன். 1 2 3 4. உங்களுக்கு எந்த ஃபிங்கரிங் நல்லா வாட்டமாக சத்தம் வருதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் நல்லா சத்தம் கிடைக்குமா, செகண்ட் ஃபிங்கர் நல்லா கிடைக்கும், தேர்டில் கிடைக்குமா? இப்போ எந்த ஃபிங்கர் நம்மளுக்கு சத்தம்னா தா வருது, தா, ஓ இது நல்லா இருக்குது, அப்போ நம்ம இந்த ஃபிங்கரில் தா யூஸ் பண்ணலாம். 1 சரி, இதில் வருதா ஃபஸ்ட்டு வரல, இதில் யூஸ் பண்ணலாம். இல்லை தேர்டில் வருதா, தேர்டில் யூஸ் பண்ணலாம். எது உங்களுக்கு நல்லா சத்தம் கெயின் கிடைக்குதோ அந்த ஃபிங்கரையும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இது கிடைக்கும், எனக்கு 2 ஃபிங்கர் கிடைக்கும். இந்த முதலேருந்து சென்டர் வரும். நான் வந்து 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 புரியுதுங்களா? இதுதான் வாசி பருப்பு. நான் திண்டு நானா திண்டு நானா நானா திண்டு திண்டு நானா திண்டு நானா திண்டு திண்டு கிட்டத்தக்கதா திண்டு நானா திண்டு திண்டு கிட்டத்தக்கதா திண்டு நானா திண்டு. திண்டு நானா திண்டு நானா திண்டு கிட்டத்தக்கதா திண்டு நானா திண்டு புரியுதுங்களா? தேங்க்யூ வெரி மச்.